நம்மளுடைய செந்திலாண்டவ பெருமான் இருக்கின்ற பக்கத்துல வடபுறத்துல ஒரு குகை போன்ற அமைப்புல உள்ள போய் அந்த பஞ்சலிங்கத்தை சேவை செய்யணும். அப்படி எத்தனை பேர் லிங்கத்தை சேவை சாதித்திருக்கின்றீர்கள்? பார்த்துருக்கீங்களா ஐயா? முன்னாடி டிக்கெட் போட்டு நம்மளை உள்ள அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் விசேஷ காலங்களில் அதுக்கு சாத்தியம் இல்லை, ஏன்னால் கூட்டம் நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அந்த லிங்கத்தை நீங்கள் போய் தரிசிக்கும் பொழுது அதன்ற செல்லுகின்ற பாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டடங்கள் கட்டப்பட்டு இருந்தால் கூட குன்றுகள் இருந்ததற்கான எல்லா அடையாளமும் அங்கே இருக்கும். இதை ஏன் நான் இப்படி ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன் என்றால், எல்லா படை வீடுகளும் போல திருச்செந்தூரும் கந்தமாதன பர்வதம் என்கின்ற மலை மீதுதான் முருகப்பெருமான் அமர்ந்தார் என்று கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கந்த பர்வதத்தின் மீது தான் முருகன் அமர்ந்திருந்தான். அங்குதான் அவருக்கு திருக்கோவில் எழுப்பப்பட்டது. நாளடைவில் அந்த திருக்கோவிலை